السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணையும் கிருபையும் நம் உயிரிலும் மேலான இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள் மற்றும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அனைத்து நம்பிக்கையாளர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் எனக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள தலைப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விண்ணுலக பயணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு முஅஜிஸா, அற்புதம் தான் இந்த விண்ணுலக பயணம். இந்த பயணத்தை பொறுத்தவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்ரா என்று அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார். சுப்ஹான் அல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. மஸ்ஜிதுல் ஹராம் கஅபாவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா அல் பைத்துல் முகத்தஸ் வரை தன் அடியாரை அழைத்து சென்ற அல்லாஹ் தூய்மையானவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கஅபாவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் அவர்கள் மேற்கொண்ட இந்த தரைவழி பயணம், இதற்கு பேர் இஸ்ரா. இந்த தரைவழி பயணத்துக்கு பேர் இஸ்ரா. இஸ்ரா என்றால் அழைத்து செல்வது என்று பொருள். மிஅராஜ் என்றால் விண்ணுலக பயணம். பைத்துல் முகத்தஸிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் முதல் வானம், இரண்டாவது வானம், மூன்றாவது வானம், நான்காவது வானம், ஐந்தாவது வானம், ஆறாவது வானம், இப்படி 7 வானங்களை கடந்து அல்லாஹ்வுடன் உரையாடினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த விண்ணுலக பயணம் அது மிஅராஜ். மிஅராஜ் என்றால் ஏறி செல்லுதல் என்று பொருள். பொதுவாக இந்த ரஜப் மாதம் வந்து விட்டால் நம்முடைய முஸ்லிம்களுக்கு மத்தியில் மிஅராஜுடைய இரவு அப்படின்னு சொல்லி அந்த நாளில் பகலில் நோன்பு நோற்பதும் இரவில் விசேஷமாக நின்று வணங்குவதும் மக்களுடைய நடைமுறையாக இருக்கிறது. ஆனா இது குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்ட ஒரு வழிபாடு இல்லை. மிஅராஜ்ங்கிற ஒரு நிகழ்வு குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ராங்கிற ஒரு நிகழ்வு குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. அதில் நமக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. அதுல நமக்கு இருக்கக்கூடிய படிப்பினைகள் ஒன்றல்ல, இரண்டல்ல, நிறைய படிப்பினைகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். இப்ப அந்த நிகழ்வை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதிலிருந்து பெற வேண்டிய பாடங்களை, படிப்பினைகளை, உபதேசங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், மாற்று கருத்தில்லை. ஆனால் இந்த நாளுக்கென்று விசேஷமான ஒரு நோன்போ, இந்த நாளுக்கென்று விசேஷமான தொழுகையோ கிடையாது. சொல்ல போனால் இந்த நிகழ்வு ரஜப் மாதம் தான் நடந்தது என்று உறுதியாக சொல்லவும் முடியாது. மிஅராஜ்ங்கிற இந்த நிகழ்வு
எப்பொழுது நடந்தது என்பதில் வரலாற்று ஆசிரியர்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இருக்குது. சில பேரு ரஜபு மாதம் 27வது இரவில் நடைபெற்றது அப்படின்னு சில பேர் தான் சொல்றாங்க. இன்றைக்கு மக்கள் ரஜப் மாதத்துல 27வது இரவு மேராஜுடைய இரவுன்னு ஆக்கிட்டாங்க. அதுக்குன்னு விசேஷமான வழிபாடுகளை உருவாக்கி இருக்காங்க. ஆனா எல்லா இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர்களுடைய கூற்று கிடையாது. சில பேரு அது ரமலான்ல இருக்குங்கிறாங்க, சில பேரு அது ஷவ்வால் மாதத்துல இருக்குங்கிறாங்க. இப்படி ஒவ்வொருவரும் பலவிதமான கருத்துக்களை சொல்றாங்க. எனவே ஒரு குறிப்பிட்ட நாள் எதுவும் ஆதாரப்பூர்வமாக உறுதியாக சொல்லப்படல. ஏதாவது குர்ஆன்ல ஹதீஸ்ல எங்கேயாவது ஒரு குறிப்பிட்ட லைலத்துல் கத்ர் இருக்கு, அது எங்க இருக்கு? எந்த மாதத்துல இருக்கு லைலத்துல் கத்ர்? ரமலான் மாசத்துல இருக்கு. அது எங்க எந்த இரவுல? கடைசி 10 ஒற்றைப்படையான இரவு. இவ்வளவுதான் நமக்கு சொல்லப்பட்டது. அது கூட பாருங்க, ஒரு குறிப்பிட்ட இரவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு மகத்தான இரவா இருந்தும் கூட அந்த நாளை நமக்கு சொல்லல. ஏன்னா அல்லாஹ்வுடைய நடைமுறை என்னன்னு சொன்னா, சில காரணங்களுக்காக சில விஷயங்களை சொல்ல மாட்டான். அது மாதிரிதான் இந்த இஸ்ரா மேராஜ் என்ற வரலாற்றில் மிக முக்கியமான இந்த நிகழ்வு எப்பொழுது நடைபெற்றது என்ற அறிவே இந்த சமூகத்துக்கு கொடுக்கப்படல. ஏன்னா இப்படி ஒரு அறிவு முக்கியமா இருந்துருச்சுன்னு சொன்னா அது ஹதீஸா வந்துடும். அதை நபி சொல்லியிருப்பாங்க, சஹாபாக்கள் கேட்டிருப்பாங்க, இது மேராஜுடைய நாள் அப்படின்னு வருஷம் அதை நினைவுபடுத்துற மாதிரி செஞ்சிருப்பாங்க. அப்படி எதுவும் சஹாபாக்களும் செய்யல, தாபிஈன்களும் செய்யல, முஸ்லிம்களுடைய நடைமுறையும் இல்லை. அப்ப இது நம்முடைய சமூக மக்களாக உருவாக்கி கொண்ட ஒரு புதுமைதான் மேராஜுடைய இரவு. அது பகல்ல நோன்பு வைக்கணும், இரவுல நின்று வணங்கணும். அது ரஜம் மாதம் 27வது இரவு தான். இது எல்லாமே குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத விஷயங்கள். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா இதுல நிறைய படிப்பினை இருக்கு. இந்த விண்ணுலக பயணத்தில் இந்த சமூகத்துக்கு தேவையான மிக முக்கியமான பல்வேறு படிப்பினைகள் இருக்காது. இது சாதாரண நிகழ்வு கிடையாது. விண்ணுலக பயணம் என்று அடிக்கடி நாம் தலைப்பிட்டு பேச வேண்டிய ஒரு முக்கியமான நிகழ்வு. அதில் இந்த சமூகத்துக்கு பல்வேறு படிப்பினைகள் இருக்கின்றது. ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் தூதருக்கு இப்படி ஒரு நிகழ்வை நடத்தி காட்டியதாக சொல்லி காட்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன்ல அதை நினைவுபடுத்துகின்றார். இந்த மேராஜ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வேதனை அடைந்த அவர்களுடைய அந்த உள்ளத்துக்கு அருமருந்தாக அல்லாஹ் நடத்தி காட்டிய ஒரு நிகழ்வு தான் இந்த மேராஜ். இது எந்த வருஷம்? ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சுன்னு சில பேர் சொல்றாங்க. இல்ல, ஹிஜ்ரத்துக்கு 5 மாசத்துக்கு முன்னாடி நடந்துச்சுன்னு சில பேர் சொல்றாங்க. சில அறிஞருடைய கூற்றுப்படி ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்தின் மக்கா வாழ்க்கையில 13 வருஷம் வாழ்ந்தாங்க இல்லையா, 10வது வருஷம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் உண்டு. இப்படி இதனுடைய விவரம். இப்ப நாம அதுல புரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வாழ்க்கையில தான் அல்லாஹ் இப்படி ஒரு நிகழ்வு நடத்தி காட்டணும். நபி அவர்களுக்கு கடுமையான துன்பம் நிலவிய காலகட்டம் தான் இது மக்கா வாழ்க்கை. ஏன்னா மதீனா வாழ்க்கையிலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துன்பம் தான், மௌத்தா போற வரைக்கும் உங்களுக்கு கஷ்டம்தான். ஆனால் மதீனாவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஆதரவுகள், அரவணைப்புகள், ஒத்துழைப்புகள் எல்லாமே கிடைச்சிச்சு. சஹாபாக்கள் ஹிஜ்ரத் பண்ணி போனாங்க. அந்த ஊர் மக்கள், மதீனத்து மக்கள், அன்சாரிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி அணைத்து அரவணைத்துக் கொண்டார்கள். இஸ்லாம் பெருகியது, வளர்ந்தது. இப்ப இந்த மாதிரியான ஒரு அரவணைப்பு, ஒத்துழைப்பு, உதவி மக்காவுல இருந்துச்சான்னு கேட்டா இல்ல. மக்காவுல வேதனை, வலி, துன்பம், கண்ணீர், கவலை, இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை. மக்காவுல 13 ஆண்டு காலம் அவர்கள் இப்படி வாழ்ந்தார்கள் மக்காவில். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு பணியை செய்யறாங்க. பல துன்பங்கள் வருது. இந்த துன்பங்களை எல்லாம் நபி அவர்கள் சகிச்சுக்கிட்டாங்க. ஒரு பக்கம் மறைமுகமாக அல்லாஹ்வுடைய உதவிகளும் வருது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களை யாரும் கொலை செய்யல. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? மக்காவுல நபியவர்கள் தான் அச்சாணி, அவங்கதான் அஸ்திவாரம், அவங்கதான் சஹாபாக்களை இஸ்லாத்துக்கு எடுக்கிறாங்க, கொண்டு வர்றாங்க. அப்ப சஹாபாக்கள் கொல்லப்படுறாங்க, ஊரை விட்டு விரட்டப்படுறாங்க. ஆனா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மக்காவுல தான் இருக்காங்க. என்ன காரணம்னு கேட்டா, நபி அவர்களுடைய உயிருக்கு ஒரு ஒத்துழைப்பு, ஒரு பாதுகாப்பு இருக்கு. அது யாருன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய பெரிய தந்தை அபூ தாலிப். அவர் முஸ்லிம் இல்ல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள. ஆனா அல்லாஹ் நினைத்தால், நாடினால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதரை கொண்டு கூட ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? உதவி செய்வான். ஆனா அல்லாஹ்வுடைய, நம்ம அல்லாஹ்வை நம்பிதான் இருக்கணும், மனிதர்களை நம்பி இருக்க கூடாது. நம்ம அல்லாஹ்வை நம்பி இருந்தோம்னா அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வேண்டுமானாலும் வரும். இப்ப நபி அவர்களுக்கு பக்கபலமா இருந்தது யாருன்னா அபூ தாலிப். ஆனா அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கலாம். ஆனா நபி அவர்கள் உண்மை சொல்லுவாங்கன்னு தெரியும். நபி அவர்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புனா அதை அபூ தாலிபால் தாங்கிக் கொள்ள முடியும். அப்ப அபூ தாலிப் நபி அவர்களை விட்டு கொடுக்கவே இல்லை. என் மகனை, என் மகன்னா சகோதரன் மகன், என் சகோதரன் மகன் முகம்மதை நீங்கள் யாரும் ஒன்றும் செய்யக்கூடாது. இப்ப அபூ தாலிபுக்காகத்தான் மக்கத்து குறைஷிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லாம விட்டாங்க. மற்ற சின்ன சின்ன துன்பங்களை கொடுத்தாங்க. அவங்க உயிர் போகிற அளவுக்கு மற்ற சஹாபாக்களை கொண்டு குவிச்சாங்கல்ல, அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்கல. என்ன காரணம்? அபூ தாலிப் இருக்காரு. எந்த அளவுக்கு அவர் நபிகளார நேசிச்சாருன்னா, இந்த குறைஷிகள் எல்லாரும் ஒண்ணு கூடி அபூ தாலிப் தான் காரணம். ஏன்னா இவர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறார். அப்ப நம்ம அபூ தாலிபை ஒதுக்கி வைக்கணும்னு சொல்லி திட்டம் போட்டு அபூ தாலிப், அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குடும்பத்தார்கள் அனைவரையும் அப்படி ஒதுக்கி வச்சாங்க, ஊர் நீக்கம் பண்ணாங்க. சாப்பாடு கொடுக்காம, தண்ணி கொடுக்காம பல மாதங்கள் சிரமப்பட்டாங்க. ஆனா நபி அவர்களை அவங்க விட்டு கொடுக்கவே இல்லை. அவங்க ஏற்படுத்துற அந்த ஊர் நீக்கம் தான் தள்ளுபடியாச்சு. ஊர் நீக்கத்தை தான் அவங்க கேட்டு, அவங்களே ஏத்தனவங்களே அதை கேன்சல் பண்ணாங்க. ஆனா அபூ தாலிப் விட்டு கொடுக்கவே இல்லை. அந்த அளவுக்கு அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதுணையா இருந்தார் அபூ தாலிப். இப்ப அவர் மரணிக்கிறார். இப்போது நபிகளாருக்கு பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்கு. இது நபிகளாருக்கு மிகவும் கவலையாகவும் இருக்கு. ஏன்னா அபூ தாலிபும் சொல்லி பார்த்தார், எதுக்குப்பா தேவையில்லாம பிரச்சனை பண்ற, நீ இதை விட்டுற வேண்டியதானே அப்படிலாம் சொல்லியும் பார்த்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெரிய தந்தையே, உங்களுக்கு நான் பாரம் நினைச்சீங்கன்னா என்ன நீங்க விட்டுருங்க, இனிமே நான் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல, நான் பாத்துக்கிறேன், என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா இந்த மார்க்கத்தை நான் சொல்லாம இருக்க முடியும், மார்க்கத்தை நான் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அபூ தாலிப் என்ன, நம்முடைய மகன் இப்படி சொல்லிட்டாரு, நீ விரும்புறத செய், நீ விரும்புறத சொல்லு, ஆனா உடனே நான் எந்த காரணத்தாலும் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு அதுல உறுதியா இருந்துட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் விட்டு தரவே மாட்டேன் என்பதில் அவர் உறுதியாக இருந்து விட்டார். அவ்வளவு ஒரு நபி அவர்கள் பக்கபலமா இருந்தார். இப்ப அவர் மரணிக்கிறார். இது நபிகளாருக்கு ஒரு பெரிய கவலை. இன்னொன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு மிக ஆறுதலாக இருந்தவர்கள் நபி அவர்களுடைய மனைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ரொம்ப ஆறுதல். அவங்க வஹி வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து பயந்து என்னை போர்த்துங்கள் என்று சொல்லி வீட்டுக்கு வந்து போர்த்த சொன்னாங்களே, அந்த நேரத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஈமான் கொண்டவங்க. அல்லாஹ் உங்களை ஒரு காலும் இழிவுபடுத்த மாட்டான். நீங்க எவ்வளவு நல்லது செய்றீங்க, உறவினரை ஆதரிக்கிறீர்கள், இல்லாதவர்களுக்கு உழைத்து போடுகிறீர்கள், சிரமப்படுறவங்களுக்கு உதவி பண்றீங்க, அப்படிப்பட்ட உங்களை அல்லாஹ் கைவிட மாட்டான். இப்படி சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலாக நம்பிய ஒரு பெண்மணிதான் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இப்ப நபிகளாருக்கு மிக உறுதுணையாகவும் அன்பு மனைவியாகவும் இருந்தவர் அன்னை ஹதீஜா. இப்ப அவரும் மரணிக்கிறார். இந்த ரெண்டு பேரும் ஒரே ஆண்டுல மரணிக்கிறாங்க. அதனாலதான் இந்த ஆண்டு ஆமுல் ஹுஸ்ன், கவலை ஆண்டு என்று சொல்லப்படுது வரலாற்று. கவலை ஆண்டு, கவலை ஆண்டு என்றால்
நபிகளாருக்கு மிகவும் கவலை ஏற்பட்ட ஒரு ஆண்டு என்றால் அது இந்த ஆண்டுல தான். ஏன்னா பெரிய தந்தை அபூ தாலிபும் மரணிச்சுட்டார், மனைவி ஹதீஜாவும் மரணிச்சுட்டாங்க. தனக்கு விருப்பமான 2 முக்கியமான நபர்கள் மரணித்து விட்டார்கள். இதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களால் மிகவும் சிரமமாக இருந்துச்சு. அப்ப இந்த சூழல்ல தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நினைக்கிறான், கவலையில இருக்கக்கூடிய, நம்முடைய பணிக்காக சிரமப்படக்கூடிய, பல துன்பங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய இந்த தூதருடைய உள்ளத்தை நாம் வலுப்படுத்த வேண்டும். ஏன்னா அவர் மனிதர் தான். குர்ஆன்ல அல்லாஹ் நிறைய சொல்லி காட்டுறான், என்னுடைய அருள் மட்டும் இல்லாவிட்டால் நபியே நீ அவர்களின் பக்கம் சாய்ந்திருப்பாய் அப்படிலாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யார் பக்கம்? குஃபார்களின் பக்கம், குறைஷிகளின் பக்கம் நீ சாய்ந்திருப்பாய். இப்ப நான் தான் சில விஷயங்களை நடத்தி காட்டி உன்னுடைய உள்ளத்தை பலப்படுத்தி வச்சிருக்கேன். இது மிகப்பெரிய ஒரு கிருபை. நம்ம உள்ளமெல்லாம் சாதாரணது கிடையாது. நம்ம நினைக்கிறோம், பெருசா நினைக்கிறோம். நம்ம உள்ளமெல்லாம் அது ஒண்ணுமே இல்லை, ரொம்ப பலகீனம். நம்முடைய உள்ளம் மிக மிக பலகீனமானது. ஆனா அந்த பலகீனமான உள்ளத்துக்கு ஈமான்ங்கிற உறுதியை கொடுத்து அந்த வலுப்படுத்தக்கூடியவ யாருன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான். இந்த பலவீனமான உள்ளத்தையும் அல்லாஹ் வலுப்படுத்திடுவான், பலப்படுத்திடுவான். அப்படிப்பட்டவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இப்ப அவன் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு அவங்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய விதமாகவும், அவங்களுடைய வேதனைகளுக்கு ஒரு மருந்தாகவும் இந்த அற்புதமான நிகழ்வை நடத்தி காட்டுறான். விண்ணுலக பயணம். இப்ப இரவுல மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து, இரவு நேரத்தில் மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த பயணத்தை தொடங்குறாங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு பக்கபலமா இந்த பயணத்துல இருக்கிறது யாரு அப்படின்னா வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைக்கிறார். நபி அவர்களை அவர் மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு அழைத்து செல்கின்றார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் பயணம் எப்படி இருக்கும்? மலக்குகளுடைய தலைவர் ஜிப்ரீலுடன் நபிகளாருடைய பயணம். இப்ப இவ்வளவு தூரத்தை அவங்க சில நிமிடங்கள்ல கடந்து போறாங்க. அது எப்படின்னு சொன்னா, அல்லாஹ் புராக் என்ற ஒரு வாகனத்தை நபிகளாருக்கு வழங்குகிறார். அது கழுதை, கோவேரி கழுதை, இந்த 2க்கும் மத்தியில் இருக்கக்கூடிய உயரமான ஒரு வாகனம், பிராணி, கால்நடை. அதன் மீது ஏறி உட்கார்ந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பயணம் மேற்கொள்றாங்க. ஏன்னா ஜிப்ரீலுக்கு வாகனம் தேவையில்லை, அவர் ஒரு மலக். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர் தானே, இப்ப அவர்களுக்கு வாகனம் தேவைப்படுது. அல்லாஹ் என்ன செய்யறான், அவங்க மஸ்ஜிதுல் ஹராம்ல இருக்கும் போதே அவங்களுடைய நெஞ்சு பிளக்கப்படுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சு 2 கட்டங்களில் பிளக்கப்பட்டது. ஒன்று, அவர்கள் சிறு வயதில் இருக்கும்போது, 6 வயது சிறுவனாக ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பராமரிப்பிலே விளையாடி கொண்டிருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சு பிளக்கப்பட்டது. இப்ப இன்னொரு நிகழ்வு தான், அவர்களுடைய இந்த விண்ணுலக பயணத்துக்கு முன்பாக மஸ்ஜிதுல் ஹராமில் அவர்களுடைய நெஞ்சு பிளக்கப்பட்டு அவர்களுடைய இருதயம் ஜம்சம் நீரால் கழுவப்பட்டு மலக்குமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருதயத்தை அவங்க நெஞ்சுக்குள்ளே வைக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் சாத்தியமான்னு கேட்டா சாத்தியம். இன்னைக்கும் கூட நிறைய இருதய ஆபரேஷன் பண்றாங்க. ஆனா அன்றைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி ஒரு நிகழ்வை நடத்தி காட்டினான். அப்ப நபி அவர்கள் புராக் வாகனத்துல ஏறி இந்த நீண்ட நெடிய தூரத்தை கடக்குறாங்க. இப்ப அன்னைக்கு மாட்டு வண்டியில போவாங்க, ஒட்டகத்துல போவாங்க, ரொம்ப வேகமா போறதா இருந்தா குதிரையில போவாங்க, அவ்வளவுதான். அப்படி போனா கூட ஒரு நைட்ல போயிட்டு வர முடியாது. போறதுக்கு பல மாதம் ஆகும், வர்றதுக்கு பல மாதம் ஆகும். ஏன்னா மக்காவுக்கும் பைத்துல் முகத்தஸ்ங்கிறது ஷாம்ல, சிரியாவுல இருக்கு. 2க்கும் மத்தியில ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர். அப்ப நீண்ட நேரம் எடுக்கும். ஆனா அன்றைக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு இரவுலயே அந்த பயணத்தை முழுமையா ஏற்படுத்திட்டாங்க, முழுமையா முடிச்சுட்டாங்க. எப்படின்னு கேட்டா அல்லாஹ் புராக்ங்கிற வாகனத்தை கொடுக்குறான். அந்த வாகனம் எவ்வளவு வேகமா போகும்னா, அது பார்வை, அந்த வாகனத்தின் பார்வை கடைசியா எந்த இடத்துல நிக்குதோ அந்த இடத்துல அதனுடைய எட்டை எடுத்து வைக்கணும்.
இப்ப நம்ம பார்வை எங்க போய் பாக்குறோம், அவ்வளவு அந்த இடத்துல நம்ம எடுத்து வைக்க முடியுமா? நம்ம இங்க இருந்து இங்கதான் எடுத்து காலை நீட்டு தான் எடுத்து வைக்க முடியும். நம்முடைய பார்வை கடைசி எங்க முடியுது? பார்வை முடிவடையக்கூடிய அந்த இடத்தில் அது ஒரு எட்டை எடுத்து வைக்கும். அப்படின்னா அது எவ்வளவு தொலைவை அது கடக்கும், எவ்வளவு வேகமாக அது நிலத்தை அது கடந்து செல்லும். இப்படிப்பட்ட ஒரு வாகனம் புராக், பர்க்குங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது. புராக் பர்க்குனால மின்னல், அது வந்து மின்னல், அதாவது மின்னல் வேகத்தில் செல்லக்கூடிய ஒரு வாகனம். அதுலதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழைச்சிட்டு போறாங்க. இப்ப பைத்துல் முகத்தஸுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு வளையத்தில் புராக் வாகனத்தை கட்டி போட்டு விட்டு அங்கிருந்து முதல் வானம், இரண்டாவது வானம், அப்படி ஒவ்வொரு வானமா போறாங்க. முதல் வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்கிறாங்க. வானத்துக்குள்ள சும்மா போயிட முடியாது. நபியாக இருந்தாலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருந்தாலும் வானத்தின் கதவை மலக்குமார்கள் ஒவ்வொரு தடவையும் யார் வந்திருக்கிறா அப்படின்னு கேட்கிறாங்க. முஹம்மது வந்திருக்கின்றார், அவருக்கு இங்கே வருவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கா? ஆம், அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் வானத்துக்குள்ளேயே யார் என்டர் ஆக முடியாது, ஏன்னா பெர்மிஷன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க செக் பாயிண்ட் வச்சு நிப்பாட்டி அனுமதி இருக்குதா, பெர்மிஷன் இருக்குதா. ஜிப்ரீல் இத்தனைக்கு கூட வர்றாரு. அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருந்து அவங்க அனுமதிக்கப்படுறாங்க. முதல் வானம், அப்ப யாராவது ஜின்கள் யாராவது முதல் வானத்துக்குள்ள நுழைஞ்சிட முடியுமா? நுழைய முடியாது. அவ்வளவு சேஃப்டி அல்லாஹ் வச்சிருக்கிறான். அப்ப அங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் வானத்துல இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்கிறாங்க. சாலிஹான என்னுடைய மகனுக்கு வரவேற்பு அப்படின்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபி அவர்கள் சந்திக்கிறாங்க. சில உரையாடல் நடைபெறுகிறது. இதனுடைய நிகழ்வுகள் எல்லாம் சொன்னோம்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம், பல்வேறு விஷயங்கள் அதுல இருக்கு. அப்புறம் அதற்கப்புறம் இரண்டாவது வானத்துக்கு போறாங்க. அங்கேயும் நபி அவர்கள் நிறுத்தப்படுறாங்க. அனுமதி கொடுக்கப்பட்ட பிறகு உள்ள நுழையிறாங்க. அங்கே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் நேரடியா கண்கூடாக பாக்குறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒன்று மௌத்தாகலையில, குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க. அதுக்கு பிறகு வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போயிட்டாங்க. ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒன்றும் மரணிக்கல. அவங்க எப்ப மரணிப்பாங்க? கியாமத் நாளுடைய நெருக்கத்துல பூமிக்கு வருவாங்க, தஜ்ஜாலை கொலை செய்வாங்க, அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு மௌத்து உண்டு. இப்ப அவங்க வானுலகத்துல தான் இருக்கிறாங்க. இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் சந்திப்பாங்க, நபி அவர்கள் சந்திக்கிறாங்க, நேரடியா சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் மூணாவது வானம் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கிறாங்க. அவர் ரொம்ப அழகா இருக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப அழகா இருக்கிறாங்க. பாதி அழகு கொடுக்கப்பட்டிருக்கு. யூசுப் நபிலாம் மௌத்தா போயிட்டாரு, அவர் மௌத்தா போயிட்டாரு. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான்? நீ நுரியகும் இந்நாயாத்தின, நம்முடைய அத்தாட்சிகளை இவருக்கு காட்டுவதற்காக இவரை நம்ம அழைச்சிட்டு போறோம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை நாம் அழைத்து செல்கின்றோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப தன்னுடைய அத்தாட்சி அல்லாஹ் காட்டுறான். நிறைய அத்தாட்சிகளை நபிகளார் இந்த பயணத்துல பாக்குறாங்க. அவர்கள் பார்த்த அத்தாட்சிகள்ல ஒன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், புராக் வாகனம், அதே மாதிரி நபிமார்கள். ஆதம் நபியை பார்த்தாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்தாங்க, யூசுப் நபியை பார்க்கறாங்க. அப்ப நாலாவது வானத்துக்கு போறாங்க. அங்க இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறாங்க, அவங்கள சந்திக்கிறாங்க. இப்படியே அஞ்சாவது வானத்துக்கு போறாங்க. அங்கே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை சந்திக்கின்றார்கள். ஆறாவது வானத்துக்கு போறாங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறாங்க. யார? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறாங்க. அவங்களோட உரையாடல் நடைபெறுகிறது. ஒவ்வொரு நபியை சந்திச்சு உரையாடுறாங்க. அதுக்கப்புறம் ஏழாவது வானத்துல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கின்றார். இது எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு! இவ்வளவு காலம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஆதம் நபி, மூசா, ஈசா, இத்ரீஸ், யூசுப், ஹாரூன் இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் அப்படிதான் சொல்லி கொடுத்திருக்கான். அல்லாஹ் யாரெல்லாம் சொன்னானோ அந்த நபிமார்களை எல்லாம் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நேரடியா மௌத்தா போனவங்க எப்படி வருவாங்கன்னா நமக்கு முடியாது. ஆனா நம்மளை படைச்சவன் யாரு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்லையா? இப்ப அவன் தான் நபிமார்களுக்கு உயிரை கொடுத்து நபிகளாரோட நேரடியா சந்திக்க வைக்கிறான்.
இப்ப நபிகளாருக்கு அல்லாஹ் காட்டிய அத்தாட்சிகள்ல ஒரு மிகப்பெரிய அத்தாட்சி தான் இந்த நபிமார்களை அவர்கள் பார்த்தது, அவர்களை சந்தித்தது. இப்ப 7வது வானத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பார்க்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய அல் பைத்துல் மஅமூர் என்ற வானுலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மஸ்ஜிதில் சாய்ந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றார். இப்ப நபிகளார் கண்ட காட்சிகள், அல்லாஹ் அவர்களுக்கு காட்டிய அந்த அற்புதங்களில் ஒன்று அல் பைத்துல் மஅமூர்ங்கிற பள்ளிவாசல். அது எவ்வளவு பெரிய பள்ளிவாசல் என்றால் 70,000க்கும் அதிகமான மலக்குமார்கள் தொழுவக்கூடிய ஒரு பள்ளி. ஏன்னா அது வானுலகத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜித். மனிதர்கள் அங்க தொழுவ மாட்டாங்க. யார் தொழுவா? மலக்குமார்கள் தான் தொழுவாங்க. அந்த பள்ளியில எப்பயுமே மலக்குமார்கள் தொழுது கொண்டே இருப்பார்கள். பள்ளி காலியாவே இருக்காது. அந்த பள்ளியில் மலக்குமார்கள் எப்பொழுதும் தொழுது கொண்டே இருப்பார்கள். பள்ளி காலியாவே இருக்காது. தொழுத மலக்குமார்கள் போயிடுவாங்க, ஆனா அடுத்த மலக்குமார்கள் வருவாங்க. தொழுத மலக்குமார்கள் மறுபடியும் வரமாட்டாங்க. அப்படின்னா அந்த பள்ளி எவ்வளவு ஒரு பரக்கத்தான பள்ளின்னு பாருங்க. மலக்குமார்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கிற அதுல நம்ம தெரிகிறோம். ஏன்னா ஒரு தடவை தொழுத மலக்கு மறுபடியும் தொழுக மாட்டார். உலக அவருக்கு அனுமதி இல்லை, தொழுது போயிடுவார், அவ்வளவுதான். ஆனா பள்ளி மலக்குகளாலும் நிரம்பிக்கிட்டே தான் இருக்கும். இது கியாமத் நாள் வரைக்கும் நடக்கும். அப்படின்னா உலகத்துல மனிதர்களை விட்டா கூட நேரம் மனிதர்கள் காலியா இருப்பாங்க, அவங்களுடைய கணக்கு முடிஞ்சிருக்கும். ஆனா மலக்குமார்கள் இப்ப வரைக்கும் அந்த பள்ளியில தொழுதுகிட்டு இருக்காங்க, போறாங்க, போனவங்க வர்றதில்லை, வராத புது புது மலக்குமார்கள் தொழுதுகிட்டு இருக்கும். இப்படி பைத்துல் மஅமூர் மலக்குமார்களால் தொழுகக்கூடிய ஒரு மஸ்ஜித், வானுலக மஸ்ஜித். சுபஹான் அல்லாஹ். இப்ப எவ்வளவு மலக்குமார்கள் இருக்காங்க, அல்லாஹ்வுடைய படை எவ்வளவு பெரிய ஒரு படை. நம்மளாம் ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹ் அவ்வளவு பெரிய பெரும்படையை வச்சிருக்கிறான் இந்த மலக்குங்கிற படை. இப்ப இந்த பைத்துல் மஅமூரை நபிகளார் பார்க்கிறாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு காட்டிய அந்த அற்புதங்களில் அத்தாட்சிகளில் இதுவும் ஒரு அத்தாட்சி. லினுரியஹு மின் ஆயாத்தினா லகத் ரஆ மின் ரப்பிஹி லகத் ரஆ மின் ஆயாத்தி ரப்பிஹில் குப்ரா. தன் இரட்சகனுடைய மிகப்பெரிய சான்றுகளை எல்லாம் அவர் கண்டார் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறார். அப்ப நபிகளாருடைய இந்த விண்ணுலக பயணத்தை பற்றி 2 சூறாக்களில் அல்லாஹ் சொல்கின்றார். ஒன்று அல் இஸ்ரா, இன்னொன்று அன் நஜ்ம் என்ற அத்தியாயம். 2 அத்தியாயங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறார். அதற்கு பிறகு இப்ராஹிம் அவங்களை சந்திச்சுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்ரத்துல் முன்தஹா அப்படிங்கிற இடத்துக்கு போறாங்க. சித்ரத்துல் முன்தஹாங்கிறது என்ன தெரியுமா? சித்ரா என்றால் இலந்தை மரம், முன்தஹா என்றால் இறுதி எல்லையில் இருக்கக்கூடிய இலந்தை மரம். அப்ப ஏதோ அல்லாஹ் அதை ஒரு கடைசியா வச்சிருக்கான். முன்தஹா என்றால் நமக்கு முடிவுங்கிறது என்ன? முதல் வானத்துக்கு பக்கமே போக முடியாது. உலகத்துல மனிதர்களும் சரி ஜின்களும் சரி, இப்ப ராக்கெட்ல விடுறாங்களே, அதெல்லாம் முதல் வானமே கிடையாது. என்னதான் ராக்கெட்டை விட்டாலும் செயற்கோளை விட்டாலும் எல்லாமே கீழ் தான். முதல் வானத்துக்கு பக்கத்துல எல்லாம் யாரும் போக முடியாது. ஜின்கள் மட்டும் போவாங்க. முதல் வானத்துக்குள்ள நுழைய முடியாது, பக்கம் வரைக்கும் போவாங்க, அவ்வளவுதான். மலக்குமார்கள் தீப்பந்தத்தால அடிச்சு விரட்டி விடுவாங்க, யாரும் உங்க உள்ள நுழைய முடியாது. அப்படிதான் எல்லாம் ஒரு பாதுகாப்பாக வச்சிருக்கான். அப்போ அதுல முன்தஹானா என்ன? முடிவு, எல்லை. அப்படின்னா மலக்குமார்களா இருந்தால் கூட அதுக்கு மேல என்ன செய்ய முடியாது, போக முடியாதுங்கிற ஒரு எல்லை எல்லாம் வச்சிருக்கான். அது இலந்தை மரம். அந்த மரத்தை பத்தி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அந்த மரம் மிக பிரம்மாண்டமான ஒரு மரம். அழகாக அந்த மரத்தை பார்க்கும்போதே அதை என்னால் வர்ணிக்க முடியவில்லைன்னு சொல்றாங்க. அந்த அதனுடைய மரம் பிரம்மாண்டமான மரம். அதனுடைய கனிகள் ஒரு குடம், நம்ம பயன்படுத்தக்கூடிய குடம் எப்படி இருக்கு, அந்த மாதிரி பெரிய குடத்தை போல இருக்கும். ஒரு கனி, ஒரு பழம். அந்த மரத்துடைய இலைகள் யானையின் காதுகளை போல பெரிய பெரிய இலைகளாக அது இருந்துச்சு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட காட்சி எல்லாம் அவங்களுக்கு காட்டுறான். அதனுடைய அழகும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே ஈர்க்குது. நபி அவர்கள் அந்த அழகை பார்த்து பாருங்க, அந்த ஒரு மரமே இவ்வளவு அழகா இருக்கு, அப்ப சொர்க்கம் எவ்வளவு அழகா இருக்கு, என்னால வர்ணிக்க முடியலைங்கிறாங்க. அந்த சித்ரத்துல் முன்தஹாவுடைய அந்த இலந்தை மரத்துடைய அழகிய தோற்றத்தை, அழகிய வடிவத்தை
என்னால் முழுமையாக வர்ணிக்க முடியும். அங்கதான் ஜன்னத்துல் மஅவா, அதற்கு அருகில் தான் மஅவா என்ற சொர்க்கம் இருக்கின்றது. ஏன்னா அங்கதான் சொர்க்கம். இந்த 7 வானத்தை கடந்து சித்ரத்துல் முன்தஹா முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் என்னது சொர்க்கம் இருக்குது. அங்குதான் ஜன்னத்துல் மஅவா என்ற சொர்க்கம் இருக்கு. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த மரத்துக்கு கீழ் இருந்துதான் சொர்க்கத்து நதிகள் உருவாகின்றன. சித்ரத்துல் முன்தஹாவுக்கு கீழே இருந்துதான் சுவனத்து நதிகள் உருவாகின்றன. அந்த மரத்துல இருந்துதான் சுவனத்து நதிகள் சோனங்களுக்கு ஆறுகளாக பெருக்கெடுத்து அது கிளைகள் பல ஆறுகளாக பிரிந்து அங்கே ஓடுகிறது. சுசல்லாசவங்க அந்த ஆறையும் பார்க்கறாங்க, அல்ல அதையும் காட்டுறாங்க. சுவனத்து ஆறையும் பார்க்கறாங்க. அதனுடைய 2 ஓரங்களும் தங்கத்தால் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆற்றினுடைய கற்கள், நம்ம இந்த உலகத்துல கூழாங்கற்களை பாக்குறோமா இல்லையா, சில நல்ல தெளிவான அருவிகளில் ஆறுகளில் கலப்படம் இல்லாத ஆறுகள்ல கற்களை நம்மளால பார்க்க முடியும். கண்ணாடி மாதிரி தண்ணி இருக்கும். அங்க என்னன்னா முத்துக்கள். இந்த கற்கள் எல்லாம் என்னது முத்துக்களாக இருக்கிறது அந்த ஆறுகள்ல. அந்த ஆற்றினுடைய மண் கஸ்தூரியை விட மனம் கமழ்கிறது, மனம் வீசுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஆற்றை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு அவங்களுக்கு காட்டாம சொர்க்கம், சொர்க்கத்துடைய ஆறு, இதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க. அப்ப நரகத்தையும் அல்லாஹ் காட்டும். சொர்க்கத்தையும் பாக்குறாங்க, நரகத்தையும் பாக்குறாங்க. இப்ப நரகத்துல பார்த்தோம்னா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில மனிதர்களை பார்க்கறாங்க. அவர்கள் செம்பினால் ஆன நகங்கள் அவர்களுக்கு இருக்குது. நம்மள மாதிரி நகம் கிடையாது. இந்த நகத்தை வச்சு பரண்டுனாலே நம்ம தோல் கிழிஞ்சிடும், அப்படிதானே? ஆனா நரகவாசிகளுக்கு செம்பினால் ஆன நகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப அதை வச்சு அவங்க என்ன செய்றாங்க, தங்களுடைய முகங்களிலும் நெஞ்சுகளிலும் கீறி கொண்டு இருக்கிறாங்க. யார் இவர்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, இவங்க யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இவங்கதான் இந்த உலகத்துல அடுத்தவர்களை பற்றி புறம் பேசக்கூடியவர்கள், பிறரை பற்றி கோல் சொல்லி தெரியக்கூடியவர்கள் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அப்ப இப்படி ஒரு நிகழ்வு எல்லாம் நடத்தி காட்டுறோம். அப்ப சில பேருக்கு பார்த்தோம்னா உதடு ஒட்டகத்துடைய உதடு மாதிரி பெருசா இருக்கு. அவர்கள் கத்திரிக்கோளால் தங்களுடைய உதடுகளை அவங்களே என்ன செய்யறாங்க, வெட்டிக்கிறாங்க. இவங்க யாரு? அனாதைகளுடைய செல்வங்களை உண்டவர்கள், அனாதைகளுடைய செல்வங்களை உண்டவர்கள். இப்படி பலவிதமான வேதனைகள், வட்டி வாங்கியவர்களுக்கு வாயிலே கல்லால் அடிக்கப்படுகிறார். இப்படி பல காட்சிகள் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த பயணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு காட்டுகின்றார். அதற்கு பிறகு அவர்கள் இந்த ஷஜரத்து ஸக்கூம், நரகத்தில் ஸக்கூம் என்ற மரத்தையும் பார்க்கின்றார். ஸக்கூம் என்ற மரத்தை பார்க்கிறாங்க. ஸக்கூம் என்ற மரம் அது நரகத்துடைய அடியிலிருந்து வளருகிறது. அதை அவர்கள் பார்க்கின்றார்கள். அப்புறம் அல்லாஹ்வோட உரையாடல். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வோட நேரடியாக இதுவரைக்கும் பேசவே இல்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீ செய்தி கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகளாருடைய உள்ளத்தை உறுதிப்படுத்த நினைச்சா, அவங்களுக்கு பல்வேறு அத்தாட்சிகளை காண்பிக்க நினைச்சா, அவங்களுக்கு ஒரு கடமையும் விதிக்க நினைச்சான். உன்னதமான ஒரு கடமையை அல்லாஹ் விதிக்க நினைச்சான். அது உன்னதமான அந்த கடமை என்ன தெரியுமா? தொழுகை. தொழுகை இந்த விண்ணுலக பயணத்தில் தான் அல்லாஹ்வுடன் நேரடியாக அவர்கள் பேசி அந்த கடமையை அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையாக்கினான். மற்ற கடமைகள் எல்லாமே இந்த பூமியில தான் விதிக்கப்பட்டது. நோன்பா இருக்கட்டும், ஜகாத்தா இருக்கட்டும், ஹஜ்ஜா இருக்கட்டும், மற்ற சட்ட திட்டங்கள் என்ன திட்டங்களா இருக்கட்டும், எல்லாமே இந்த பூமியில் தான் நமக்கு இந்த கடமைகள் விதிக்கப்பட்டது. ஆனா தொழுகை அல்லாஹ் நபிகளாரை வானுலத்துக்கு அழைச்சி சொர்க்கத்துக்கு பக்கத்துல கூட்டிட்டு வந்து தான் நேரடியாக அல்லாஹ்விடத்துல பேசி இந்த தொழுகையை அவங்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கினான். இப்ப என்ன காரணம் கேட்டா, தொழுகை மற்ற கடமைகள் மாதிரி கிடையாது.
நோன்பை போன்ற ஜக்காத்தை போன்ற கிடையாது, ஹஜ்ஜை போன்ற இல்ல. மற்ற கடமைகளை விட அல்லாஹ்விடத்துல கண்ணியமானதும் மதிப்புக்குரியதும் உயர்ந்ததும் முக்கியத்துவம் வாய்ந்ததும் தொழுகை. அதனாலதான் அல்லாஹ் இப்படி அந்த தொழுகையை கடமையாக்குறான். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த விண்ணுலக பயணத்துல கண்ட காட்சிகள்ல ஒரு காட்சி, நரகத்துல ஒரு சில மனிதர்களுடைய தலை நசுக்கப்படுகிறது, தலையில் பெரிய கற்கள் தூக்கி எரியப்படுகிறது, அவங்க தலை சுக்குநூறாக நொறுங்கி போகிறது, மறுபடியும் தலை சரியாக ஆகிறது, கல்லை தூக்கி தூக்கி போடுறாங்க, மறுபடியும் நொறுக்கு. இப்படி தொடர்ச்சியாக அவர்களுக்கு வேதனை கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்ப யார் இவர்கள்? ஏன் இவர்களுக்கு இப்படிப்பட்ட கொடுமையான தண்டனை? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் யார் தெரியுமா? இந்த உலகத்துல வாழும்போது தொழாமல் உறங்கியவர்கள், சுபுகு தொழுகாமல், குறிப்பாக கடமையான தொழுகைகளை தொழாமல் உறங்கியவர்கள், அவர்களுடைய தலைதான் இவ்வாறு நசுக்கப்படுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி ஒரு நிகழ்வை நடத்தி காட்டினார். அது மாதிரி சில பேர் பார்த்தோம்னா நெருப்பு குடுவைக்குள், ஒரு குடுவை, அதற்குள் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது, அந்த குடுவைக்குள் ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக அந்த குடுவைக்குள் வெந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மேலே வருகின்றார்கள், மறுபடியும் கீழே செல்கின்றார்கள். இப்படியே தண்டனை. இவர்கள் யார் என்றால் இவர்கள் தான் இந்த உலகத்திலே விபச்சாரம் செய்தவர்கள். இந்த உலகத்துல அல்லாஹ் தடை செய்த பாவங்களை எல்லாம் செய்யக்கூடியவர்களுக்கு நரகத்துல தண்டனை அல்லாஹ் கண்ணால காட்டுறான். நபிகளால் நேரடியா போய் அவங்க நரகத்தை பாக்குறாங்க, சொர்க்கத்தை பாக்குறாங்க. தொழுகை அல்லாஹ் கடமையாக்குறான். தொழுகை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆரம்பத்துல கடமையாக்கும் போது 50 வக்த் அல்லாஹ் ஆரம்பத்துல கடமையாக்குனானே. எத்தனை வக்து கடமையாக்கினான்? 50 வக்து. இப்ப நமக்கு இருக்கக்கூடிய வக்து எத்தனை? 5 வக்து. ஆனா அல்லாஹ் முத கடமையாக்குனது 50 வக்து. அல்லாஹ் கடமையாக்குனா யாரா கேள்வி கேட்க முடியுமா? செய்யணும், செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா அதை செய்யறதுக்குரிய கடமை நமக்கு இருக்குது. அல்லாஹ் நம்ம மேல கடமையாக்கியிருக்கான். செய்யணும்னா செஞ்சுதான் ஆகணும். நமக்கு அவ்வளவு பாக்கியங்கள் நமக்கு கொடுத்துருக்கிறான். என்ன நீ படிச்சிருக்க 50 வக்து தொழில் சொன்னா, அப்ப நான் என் குடும்பத்துக்கு எப்படி உழைக்கிறது, நான் எப்படி சம்பாதிக்கிறது, நான் என்னுடைய சுய வேலைகளை எப்படி செய்யறது, அதெல்லாம் அல்லாட்ட பேச முடியும். நான் தானே உன்னை படைச்சேன், நான் செய்யணும்னு செஞ்சுதான். இப்ப 50 வக்து அல்லாஹ் விதிக்கிறான். வரக்கூடிய வழியில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், எல்லாமே அல்லாஹ்வுடைய ஏற்பாடுதான். வரக்கூடிய வழியில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நபியே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தயவு செஞ்சு நீங்க மறுபடியும் அல்லாஹ்ட்ட போய் இந்த 50 குறைக்க சொல்லுங்க. 50 வேண்டாம். என்னுடைய சமூக மக்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை கரெக்டா செய்யல, நான் ஏற்கனவே அனுபவப்பட்டிருக்கேன். உங்களுடைய மூசா அலைஹிஸ்ஸலாம் நமக்கு மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்காங்க. ஏன்னா நபிகளாருக்கு ஆலோசனை சொல்லி இந்த 50 குறைக்க சொல்லுங்க போங்க அப்படின்னு திருப்பி விட்டாங்க. ஏன்னா அவங்க அனுபவசாலி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட போய் யா அல்லாஹ் இதை குறைச்சிரு அல்லாஹ் அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன்னா சட்ட திட்டங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் சமூக மக்களுக்கு கடுமையா இருந்துச்சு. நமக்கு அல்லாஹ் ரொம்ப ஈஸியாகிடும். தீனை ஈஸியாயிருச்சு. இந்த தீன் ரொம்ப ஈஸி. ஆனா ஈஸியான இந்த தீனை கடைபிடிக்கிறது நமக்கு கஷ்டமா தெரியும். ரொம்ப ஈஸியான இந்த தீனை கடைபிடிக்கிறது நமக்கு கஷ்டமா இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? நம்ம ஈமான்ல பலகீனமா இருக்கு. அதான் இலகுவான தீன் கடினமாக தெரிகிறது. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் சமூக மக்களுக்கு அப்படி இல்லை. சிறுநீர் பட்டா நம்ம கழுவுனா போதும், அப்படிதானே? ஆடையில எங்கேயோ சிறுநீர் பட்டுருச்சு, கழுவுனா போதும் தானே. ஆனா அவங்களுக்கு இருந்த சட்டம் என்ன? சிறுநீர் பட்டா கத்திரிச்சு தூக்கி போட்டுரும், கழுவலாம் கூட. ஆடையில சிறுநீர் பட்டா அதை வெட்டி தூக்கி போடணும். அப்ப எப்படிப்பட்ட ஒரு சட்டம் இது? மாதிரி ஒரு மனுஷன் இன்னைக்கு நம்ம சமூகத்துல ஒருத்தர் இணை வச்சுட்டான், திருந்துறானா அல்ஹம்துலில்லாஹ், வாசல் திறந்திருக்கு, அல்லாஹ்ட்ட கேளு, அல்லாஹ் உன்னை மன்னிச்சிருக்கு. இப்படி அல்லாஹ் ஒரு சட்டம் வச்சிருக்கான் நமக்கு. ஆனா இஸ்ரவேலர்கள்ல காளை கன்ற வணங்குனாங்களே, அவங்களுக்கு தௌபா என்ன தெரியுமா? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உங்களில் ஒருவரை ஒருவர் கொல்லுங்கள். அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பாவம் மன்னிப்பு என்னன்னா, நீங்கள் ஒருவரை ஒருவர் கத்தியை எடுத்து கொள்ள வேண்டும். கொண்டாங்க, நிறைய உயிர்கள் போச்சு. அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் அந்த சட்டத்தை நிறுத்தினான். இது மாதிரிலாம் அல்லாஹ் நமக்கு ஒரு தௌபாவை கொடுத்திருக்கிறானா? இல்ல. இப்படி நம்ம பார்த்தோம்னா
நிறைய கடுமையான சட்டங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூக மக்களுக்கு போடப்பட்டிருக்கு. நமக்கு அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் உணர்ந்து மூசா அலைஹிஸ்ஸலாம அல்லாஹ்ட்ட போய் குறைங்கன்னாங்க. அப்ப 5 குறைஞ்சிச்சு, 45 ஆகி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி இருந்தாங்க. பத்தாது, இன்னும் குறைங்க, அல்லாஹ்ட்ட போய் குறைக்க சொல்லுங்க, கேளுங்க, அனுப்பி விட்டாங்க. இப்படி ஒவ்வொரு தடவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட போய் கேட்டு குறைச்சிட்டு வருவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் போங்க இன்னும் குறைக்க சொல்லுங்க அப்படின்னு திருப்பி அனுப்பி விடுவாங்க. கடைசியில 5 வக்தாச்சு. அப்பயும் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, இந்த 5ஐயும் குறைக்க சொல்லுங்க, இந்த 5ம் உங்க மக்கள் கரெக்டா செய்ய மாட்டாங்க, 5லையும் பலகீனப்படுவாங்க, இந்த 5 கூட ஒரு 3ஆவோ 2ஆவோ ஆக்கி விடுங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்ல, நான் இதுக்கப்புறம் போய் குறைக்கிறது கேட்கறது எனக்கு வெக்கமாவே இருக்கு, ஒரு 5 வக்து கூட தொழுகாட்ட நம்ம என்ன அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர் வந்துட்டாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ஏற்பாடு முடிவு என்னன்னு கேட்டா அந்த 5 வக்து நம்ம தொழுகணுங்கிறது தான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு இதுல இருந்து நம்ம என்ன உணரணும்னு கேட்டா, இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத். 50 வக்து நமக்கு கடமையாக்கிறது அவ்வளவு கஷ்டப்படும். ஆனா அல்லாஹ் நமக்கு 5 வக்து, ஒரு நன்மை செஞ்சா 10 மடங்கு நன்மை, 5 வக்து தொழுதா 50 வக்து தொழுத நன்மை. அப்ப யாரு மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு மிகப்பெரிய ஒரு பொறாமையா இருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தா. ஏன்னா இவர் பின்னாடி வந்தவர், நம்ம முன்னாடி வந்தவர். ஆனா இந்த பின்னாடி வந்தவங்களுக்கு கம்மியான நேரம் வேலை செய்யறாங்க, சம்பளம் நிறைய கிடைக்குது. நாம முன்னாடி வந்தோம், நிறைய வேலை செஞ்சோம், கூலி கம்மியா கிடைச்சிச்சு. ஆனா கடைசியா வந்து இந்த தூதர், இந்த சமூக மக்கள் குறைவா அமல் செய்யறாங்க, நிறைவா அல்லாஹ் கூலியை கொடுக்குறாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய உம்மத்தாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை ஆக்கி வச்சிருக்கான். அப்ப தொழுகையுடைய முக்கியத்துவத்தை நம்ம உணரணும். இந்த மேராஜ் விண்ணுலக பயணம் என்பது நமக்கு தொழுகை அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு விருப்பமானது, தொழுகை அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பிடித்தது என்ற ஒரு உண்மையை நமக்கு என்ன உணர்த்துகிறது. இது போன்ற படிப்பினைகள் நிறைய இருக்கு. இன்ஷா அல்லாஹ் வாங்குக்கு பிறகு தொடரும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
ஆக இந்த விண்ணுலக பயணத்தில் நாம் பெற வேண்டிய மிக முக்கியமான படிப்பினை, தொழுகைக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் இந்த தொழுகை எவ்வளவு முக்கியமாக அல்லாஹ் நமக்கு சொல்லி இருக்கிறான். அல்லாஹ் அதை எவ்வளவு பெரிதாக நினைக்கின்றான், அதை எவ்வளவு கண்ணியமான ஒரு வணக்கமாக பார்க்கின்றான். எனவே நாம தொழுகையை கவனமா இருக்கணும். ஆண்களும் சரி பெண்களும் சரி பள்ளிவாசலுக்கு வரணும். ஆண்கள் பெண்கள் வீடுகள்ல தொழுகணும். குறிப்பா சுபஹ் தொழுகை அந்த நேரத்துல நம்ம என்ன செய்வோம், தூங்கிட்டு இருப்போம். தூக்கத்தை விட்டுட்டு என்ன வேலையா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் விட்டுட்டு என்னைக்கு எனக்கு தொழுகைதான் பெருசு அப்படின்னு சொல்லி அந்த தொழுகையை முன்னுரிமைப்படுத்துறோமோ அன்னைக்குதான் நம்ம இந்த தீன்ல கரெக்டா இருக்கும்னு அர்த்தம். இந்த தொழுகை என்பது மிக மிக முக்கியம். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது ஜிப்ரீல் உங்களை பாக்குறாங்க. இதுவும் நபிகளார் கண்ட அத்தாட்சிகள்ல ஒரு மிக முக்கியமான அத்தாட்சி. அதென்ன ஜிப்ரீல் உங்களோட தானே இருக்கிறாங்க, அவங்கள எப்படி பாக்குறது ஒரு பெரிய அத்தாட்சி அப்படின்னு கேட்கலாம். ஜிப்ரீல் உங்களோட தான் இருக்கிறாங்க. ஆனால் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல தடவை பார்த்திருக்காங்க. மனித வடிவுல பார்த்திருக்காங்க. ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்குன்னு இருக்கும் இல்லையா, அவங்களுக்குன்னே உரிய ஒரு தோற்றம், மலக்குகளுக்குரிய பிரத்யேகமான அந்த தோற்றத்தை, அதையும் அந்த தோற்றம் அந்த உருவம் எப்படிப்பட்டது, அது பிரம்மாண்டமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் 2 தடவை மட்டும்தான் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முழு தோற்றத்தில் பார்த்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்குரிய அந்த வடிவத்தில் 2 தடவை மட்டும்தான் பார்த்தார்கள். அதுல முதலாவது தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த வஹி இறை செய்தி அவர்களுக்கு வரும்போது அந்த நேரத்துல ஒரு தடவை பார்த்தாங்க, ஆரம்ப காலகட்டத்துல ஒண்ணு. இன்னொரு தடவை என்னன்னா இந்த விண்ணுலக பயணத்தில் வலகத் ரஆஹு நஸ்லத்தன் உக்ரா, இன்னொரு தடவையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை பார்த்தார்கள். இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை பார்க்கிறது ஒரு பெரிய ஒரு சிறப்பு தானே. ஏன்னா அவங்களுடைய தோற்றம் அடிவானத்தெல்லாம் மறைச்சும், வானத்துல நின்றாங்கன்னா வானமே தெரியாது. எவ்வளவு பிரம்மாண்டம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றம், வானமே தெரியாது. 600 இறக்கைகள் அவர்களுக்கு இருந்தது. 600 இறக்கைகள் அவர்களுக்கு இருந்தது. அப்போ அவ்வளவு பெரிய ரெக்கை. இப்ப இதுவும் அல்லாஹ் அவர்களுக்கு காட்டிய ஒரு அத்தாட்சி. இப்ப இந்த பயணம் முடிஞ்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முகத்தஸ்க்கு வர்றாங்க. அங்க பள்ளிவாசல் பைத்துல் முகத்தஸ்ல மஸ்ஜிதுல் அக்ஸாவுல நபி அவர்கள் தொழுகிறாங்க, சுபஹ் தொழுகிறாங்க. ஏன்னா இரவுல தான் அவங்களை எல்லாம் அழைச்சிட்டு போறான். இரவு பயணம் முடிஞ்சு அந்த மஸ்ஜிதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சுபஹ் தொழுகிறாங்க. நபி அவர்களுக்கு பின்னால் நின்று நபிமார்கள் எல்லாம் தொழுகிறாங்க. விண்ணுலகத்துல குறிப்பிட்ட சில நபிமார்களை தான் பார்த்தாங்க. ஆனா இந்த சுபஹ் தொழுகையில நபிகளாருக்கு பின்னால் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் எல்லா நபிமார்களும் தொழுகிறாங்க. இப்ப எல்லா நபிமார்களுக்கும் இமாமாக யார் நிற்கிறார்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நிற்கிறார். இப்படி ஒரு நிகழ்வு அல்லாஹ் ஏன் நடத்தி காட்டுறது தெரியுமா? எல்லா நபிமார்களுக்கும் இறுதியானவர் யார்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். எல்லா நபிமார்களுக்கும் அவங்களுடைய சட்டதிட்டங்கள் அனைத்தும் யாருடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டது? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டத்துக்கு உட்பட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை உணர்த்துகின்றான். அப்ப மூசா நபி வேற, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற கிடையாது. ஈசா நபி வேற, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற கிடையாது. இப்ராஹிம் நபி வேற, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற கிடையாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் எல்லா நபிமார்களும் ஒன்றுதான். அதான் எல்லாம் இந்த ஜமாத்தின் மூலம் உணர்த்துகின்றார். ஏன்னா யூதர்கள் என்ன செய்வாங்க, இப்ராஹிம் நபி ஏத்துக்கிடுவாங்க, மூசா நபி ஏத்துக்கிடுவாங்க, ஈசா நபி ஏத்துக்கிற மாட்டாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்துக்கிற மாட்டாங்க. நஸ்ராக்கள் எல்லா நபியும் ஏத்துக்கிடுவாங்க, ஆனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் ஏத்துக்கிற மாட்டாங்க. ஆனா நாம அப்படி இல்லை, எல்லா நபியும் என்ன செய்வோம், ஏற்றுக்கொள்வோம். இப்ப இந்த மார்க்கம் தான் கடைசி வரைக்கும் நிற்கும். மற்ற சமயங்கள், மற்ற மதங்கள், கிறிஸ்தவ யூதனா இருக்கட்டும், நஸ்ராவா இருக்கட்டும், பைபிளா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் மேல குர்ஆன் தான் இறுதி வேதம். அதுதான் மனிதன் கடைபிடிக்க வேண்டிய கடைசி வேதம். எல்லாருக்கும் உரியது இதுதான் அப்படிங்கிறத இந்த நிகழ்வின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உணர்த்துகின்றார்.
இன்னொரு விஷயத்தை நம்ம உணரணும். அல்லாஹ் நாடி இருந்தால் மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்தே அல்லாஹ் முதல் வானத்துக்கு நபிகளார அழைச்சிட்டு போயிருக்க முடியும். ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான்? சுபஹான் அல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து இலல் மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு தன் அடியாரை அழைத்து சென்ற அல்லாஹ் தூய்மையானவன். அப்ப மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அல்லாஹ் என்ன செய்கின்றான்? அழைத்து செல்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து. ஏன் அங்க அழைச்சிட்டு போய் சில நிகழ்வுகள் நடத்தி காட்டுறான்னு கேட்டா, முஸ்லிம்களுக்கு மஸ்ஜிதுல் ஹராம் எப்படி முக்கியமானதோ அதே மாதிரி மஸ்ஜிதுல் அக்ஸாவும் முக்கியமானது. முஸ்லிம்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை விட்டு கொடுக்க முடியாது. அது நம்முடைய மார்க்கத்திலே மஸ்ஜிதுல் ஹராமோடு பிணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் இங்கே நமக்கு உணர்த்துகின்றான். சரி, இந்த பயணம் முடிஞ்சு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு திரும்புறாங்க. இப்ப நபிகளாருக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடம் இருக்கும். என்ன சங்கடம்? இந்த குறைஷிகள் சும்மா சாதாரண விஷயங்களை சொன்னாலே இவங்க வானத்துக்கும் பூமிக்கு குதிப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்களை சொன்னாலே 1008 கேள்வியை கேட்பான், அதை மறுப்பான், குறை சொல்லுவான். ஏன்னா இவன் மனிதர்கள்ல மிக மோசமானவங்க யாரு? மக்கத்து மக்கள். மனிதர்கள்ல ரொம்ப மோசமான தீய குணங்களும் கோபதாபங்களும் உள்ளவங்க தான் அந்த மக்கள். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. அப்படி இருந்தவங்களை தான் இஸ்லாம் மாற்றுச்சு, மனிதர்களில் புனிதர்களாக சிறந்தவர்களாக மாற்றுச்சு. அப்ப இவ்வளவு மோசமான மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சமாளிச்சிருப்பாங்க? சாதாரண விஷயங்களை சொன்னாலே ஏத்துக்கிற மாட்டான். இப்ப அவன்கிட்ட போய் நேற்று இரவு நான் இங்க இருந்து சிரியாவுக்கு பயணம் போனேன், அங்க இருந்து முதல் வானம் இரண்டாவது வானம் நபிமார்களை பார்த்தேன், சொர்க்கத்தை பார்த்தேன், நரகத்தை பார்த்தேன், ஜிப்ரீல பார்த்தேன், சொர்க்கத்து நதியை பார்த்தேன், அங்க சிதறத்துல் முன்தஹாங்கிற ஒரு பெரிய மரம், எங்க வானத்துல ஒரு பெரிய மரத்தை பார்த்தேன், மரம் மோந்தா போன எல்லா நபியையும் பார்த்தேன், அவங்களுக்கு நான் தொலை வச்சேன், இரவே வந்து சேர்ந்துட்டேன் வீட்டுக்கு அப்படின்னு சொன்னா இதை ஏத்துக்குவானா? அவன் ஏத்துக்கிற மாட்டான். ஆனா இவங்க ரசூல், இவங்க யாரு? அல்லாஹ்வுடைய ரசூல். அவங்க சொல்ல வேண்டிய உண்மைகள் என்ன செய்யணும்? சொல்லித்தான் ஆகணும். அப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விதமான கவலை இல்லாம அவங்க இந்த உண்மையை அப்படியே மக்கள்கிட்ட எடுத்து வைக்கிறாங்க. மக்களே, காலையில மக்களே, நேற்றிரவு அல்லாஹ் என்னை விண்ணுலகத்துக்கு அழைத்து சென்றான் அப்படிங்கிறத சொல்றாங்க. விண்ணுலக பயணத்தை மேற்கொண்டதை சொல்றாங்க. அப்ப என்ன நடக்கும்? குஃபுர் தான், மறுக்கிறது தான். நிறைய காஃபிர்களுக்கு சந்தோஷமாயிருச்சு. நம்ம முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிடா பொய்யாக்கலாம், அவங்க ரசூல் இல்லை என்று எப்படி நாம சொல்லலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம். இன்னைக்கு நல்ல ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இதை வச்சு இவரை நம்பி இருக்கக்கூடிய அந்த கொஞ்ச நெஞ்ச மக்களையும் இவரை விட்டு நம்ம பிரிச்சிடலாம். ஏன்னா இதுவரைக்கும் எவ்வளவு விஷயம் சொன்னார். அல்லாஹ் பேசுறான், மலக்கு ஜிப்ரீல் வர்றாரு, நான் சொல்ற வார்த்தையெல்லாம் அல்லாஹ்வுடைய வார்த்தை, அதெல்லாம் இந்த கூட்டம் நம்பிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இதை கண்டிப்பா அறிவுள்ள ஒரு மனுஷன் நம்பவே மாட்டான். எதை? ஒரு இரவு இங்கிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு போய் அங்கிருந்து விண்ணுலகத்துக்கு போனத அறிவுள்ள எந்த ஒரு மனுஷனும் நம்பவே மாட்டான் அப்படின்னு காஃபிர்களுக்கு தோணுச்சு. சிரிச்சாங்க. நபி அவர்கள் எதை பத்தியும் கவலைப்படல. உண்மையை அல்லாஹ் சொன்ன செய்தியை எடுத்துரைச்சாங்க. நபி அவர்கள் சத்தியத்தை சொன்னாங்க. அப்ப அபூ ஜஹல் போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு கொண்டாட்டம், ஒரு சந்தோஷம். அபூ ஜஹல் போன்றவர்களுக்கு அவன் காலையில அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல வந்து, அபூபக்கரே, உங்கள் தோழர் என்ன சொல்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? என்ன சொல்றாரு? ஒரு இரவு இங்கிருந்து அவர் பைத்துல் முகத்தஸுக்கு போனாரா, விண்ணுலகத்துக்கு போனாரா, முதல் வானம், இரண்டாவது வானம், பல வானங்களை கடந்தாரா, இரவை திரும்பி வந்து நபிமார்களுக்கு தொலை வச்சாரா, மக்காவுக்கு வந்து சேர்ந்துட்டாரா, நீ நம்புறியா அப்படின்னு கேட்டான். அபூ ஜஹல் போன்றோம் இன்னைக்கு மாத்திக்கிட்டாரு அபூபக்கர். இவர் பழையபடி நம்ம மதத்துக்கே மாத்திடுவோம், இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிடுவோம், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு பிரிச்சிருவோம் அப்படின்னு நினைச்சுட்டு இந்த கேள்வியை கேட்டான்.
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அப்பதான் சஹாபாக்களுடைய ஈமானா என்னங்கிறத இந்த குஃபார்கள் புரிஞ்சாங்க. அப்படியா? இதை யாரு சொல்றா? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களா? ஆமா, உன் தூதர் முகமது நபி அவர்கள் தான் இதை சொல்கின்றார் அப்படின்னு சொன்னோனையுமே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அப்படி என்றால் அது உண்மைதான். இது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்றாங்கன்னா இது உண்மைதான், அவங்க போய் சொல்ல மாட்டாங்க. அதிர்ந்து போனான் அபூஜஹல். இது என்ன நம்பிக்கை? சாத்தியமே இல்லையே, நடக்க வாய்ப்பே இல்லையே. இப்ப இன்னைக்கும் வாய்ப்பு இல்லை, நடக்க சாத்தியம் இல்லைதான். ஆனா நம்ம மறுத்தர முடியுமா? இப்ப ஈமான்னா என்னங்கிற ஒரு பாடத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுக்கணும். ஈமான்னா என்ன, குஃபுர்னா என்ன, ஈமான்னா என்ன? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒரு செய்தியை சொன்னால் அது சாத்தியமா சாத்தியம் இல்லையா என்று ஆராய்ச்சி பண்ணுவதற்கு பெயர் ஈமான் அல்ல. அந்த வேலையை செய்தவன் அபூஜஹல், அது குஃபுர், அது ஈமான் அல்ல. எது ஈமான்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஈமான் இது, சஹாபாக்களுடைய ஈமான் இது. இத நபி சொன்னாங்களா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா என்ற ஒரு கேள்வி ஆம் என்று அவன் சொன்னான். அவங்க அப்படியா, நான் கேட்டுக்கிறேன்னு கூட சொல்லல, சொல்லிருக்கலாம்ல. நான் நபி அவர்கள் தான் சொல்றாங்க, நான் உறுதிப்படுத்திக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்க இப்படி சொன்னதா அவன் சொல்றான், நீங்க அப்படி சொல்றீங்களா அப்படின்னு கூட கேட்கலங்க. இவன் சொன்னதை வச்சு இது நபிதான் சொன்னாங்கன்னா அது உண்மைதான். எவ்வளவு பெரிய ஈமான்! இப்ப ஈமான்னா என்ன? நம்ம என்ன நினைக்கிறோம்? ஈமான் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? மார்க்கத்துல பல விஷயங்கள் இன்னைக்கு நிறைய குழப்பங்கள் நடக்குது. ஏன்னா ஈமான பத்தி விளக்கம் இல்லை. ஈமான்னா என்னன்னு தெரியும். மார்க்கத்துல ஒவ்வொரு விஷயங்களையும் இது சரியா, இது அறிவுக்கு ஒத்து வருதா, இது விஞ்ஞானத்துல இருக்குதா, இது நடைமுறைக்கு சாத்தியமா, இது அறிவியல் விஞ்ஞானிகள் ஏத்துக்குருவாங்களா, முஸ்லிம் அல்லாதவங்க ஏத்துக்குருவாங்களா, இப்படி எல்லாம் அவன் ஏத்துக்குருவானா, இவன் ஏத்துக்குருவானா, இது அறிவுக்கு ஒத்து வருதா, அதுக்கு ஒத்து வருதா, இதுக்கு ஒத்து வருதா, லாஜிக்கு ஒத்து வருதா, இப்படி எல்லாம் மார்க்கத்துல பல விஷயங்களை பார்த்து ஒத்து வராட்டா அது மார்க்கம் இல்ல, ஒத்து வந்தாதான் அது மார்க்கம் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு குழப்பம், ஈமான் கட்டத்தனம் இந்த சமூகத்துல ஊடுருவி இருக்கு. அப்ப இது ஈமான் இல்லை, இது குஃபுர். இந்த கொள்கையில தான் அபூஜஹல் இருந்தான், குறைஷிகள் இருந்தாங்க. இது நடக்க சாத்தியம் இல்ல, இவர் பொய் சொல்கிறார், இது உண்மையே இல்லை அப்படிங்கிற நம்பிக்கையில அவன் இருந்தான். ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களும் சஹாபாக்களும் ஈமான் கொண்டவர்கள் எல்லாம் எந்த நம்பிக்கையில இருந்தாங்க? இது சாத்தியமா, சாத்தியம், அந்த ஆராய்ச்சிக்கு அவங்க போகலங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னா அது சாத்தியம்தான், அதுதான் உண்மை, நான் நம்புவேன் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் ஈமான். அப்ப ஈமான்னா என்னங்கிற பாடத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுக்கிறான். இதெல்லாம் நம்ம உணர்ந்திருக்கணும். ஏன்னா நம்ம நாளைக்கு ஈமான்ல தடம்பாறிடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாப்பா. ஷைத்தான் வருவான், அன்னைக்கு அபூஜஹலுக்கு அபூபக்கர் சித்திக் உங்களுக்கு மேராஜ் இரவு, அந்த மேராஜ்ங்கிற அந்த நிகழ்வை வச்சு அவங்களுக்கு குழப்பம் நடந்துச்சு. அதுல சோதனையில அபூபக்கர் சித்திக் போன்ற சஹாபாக்கள்லாம் ஈமான்ல உறுதியாயிட்டாங்க. உண்மையை விளங்கிக்கோங்க, இந்த நிகழ்வுல முஸ்லிமா இருந்த சில பேர் தடம் மாறி மதம் மாறி போகவும் செஞ்சாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க தடுமாறல, உறுதியா இருந்துட்டாங்க. சில பேர் இஸ்லாத்துக்கு புதுசா வந்திருப்பாங்கல்ல, இன்னும் ஈமான் பக்குவம் அடைஞ்சிருக்காரு, வலுவடைஞ்சிருக்காரு, சும்மா ஒரு நல்ல அபிப்பிராயத்துல வந்திருப்பாங்க, விளங்காம வந்திருப்பாங்க, அல்லது வேறு நோக்கத்துக்காக வந்திருப்பாங்க. இப்படி புதிதாக ஈமான் வலுவடையாத மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு செய்தியை சொன்னோடனே மதம் மாறி போயிட்டாங்க. இஸ்லாம் வேண்டாம், ஏன்னா இவர் சொல்றதெல்லாம் எங்களால ஏத்துக்கிற முடியல, ஜீரணிக்க முடியல. அபூஜஹல் சொல்வான்ல, இப்படி சொல்ற, இவர் பின்னாடி போய் போய்கிட்டு இருக்கிறீங்க, இவர் போய் பேச்ச ரசூல் சொல்லிக்கிட்டு நீ நம்பிக்கிட்டு இருக்கிறிய, நீ எல்லாம் அறிவாளியா, யோசிச்சு பார்க்க அப்படின்னு கேட்டா அவன் கலண்டுருச்சாங்க புத்தி, அவ்வளவுதான். அப்ப இப்படி சில பேர் தடமாறி போனான். அல்லாஹ் என்ன பண்ணா, போறவன் போ, நீ போற, நான் வழிகட்டுறதுக்காக தான் இந்த நிகழ்வை நடத்துறேன். இப்படி ஒரு சம்பவத்தை நடத்துறதை எதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா ஜஅல்னா ருயல்லதி அரைனாக இல்லா ஃபித்னத்தல் லின்னாஸ். நபியே, நாம் உங்களுக்கு காட்டிய இந்த காட்சிகளை எல்லாம் மக்களுக்கு சோதனையாக ஆக்கியிருக்கிறோம், மக்களுக்கு ஃபித்னாவாக, மக்களை சோதிக்கிறதுக்காக ஆக்கியிருக்கோம். இப்ப அல்லாஹ் நம்மளை சோதிப்பான்ல, நான் அல்லாஹ்வை நம்பிட்டேன்னு அல்லாஹ் விட்டுருவானா? நீ உண்மையில அல்லாஹ்வை நம்பியிருக்கியா இல்லையா, உனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுப்பான். அப்பதான் தெரியும் நீ உண்மையில அல்லாஹ்வை நம்புறியா இல்லையா. கஷ்டம் வரும்போது ஒன்னு பழமுன்னு வைங்களேன்,
அப்ப அது பொய்யான ஈமான். துன்பம் வந்தாலும் நம்ம அல்லாஹ்வுடைய அதிருப்தி ஒரு வார்த்தை கூட வரல, அதை நம்ம சகிச்சுக்கிட்டு பொறுமையை ஆகிக்கிட்டோம், அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சிருக்கோம், அல்லாஹ் இந்த கஷ்டத்தை நீக்குவான்னு நம்புறோம், அதுக்கு பதிலா நமக்கு வேறொரு இதை கொடுப்பான்னு நம்ம நம்புறோம்னா அல்லாஹ் நம்முடைய ஈமான பாதுகாக்க. அப்ப இப்படித்தான் சோதனை என்பது எல்லாத்துலயும் இருக்கு. இது மாதிரி நமக்கு ஒரு சோதனை, நம்ம ஈமான அல்லாஹ் சோதிப்பான். சில பேர் சைத்தான்கள் வருவாங்க, நம்மளை வழிகெடுப்பாங்க. நம்ம மார்க்கத்துல உள்ள பல விஷயங்களை, இது அறிவுக்கு ஒத்து வருதா, விஞ்ஞானத்துக்கு ஒத்து வருதா, இது லாஜிக்கு ஒத்து வருதா, நடைமுறைக்கு ஒத்து வருதா, அப்படிலாம் கேள்வி கேட்டு இது குரான் இல்ல, இது ஹதீஸ் இல்ல அப்படிலாம் சொன்னா நம்ம நம்பிடக்கூடாது. நம்ம பரவாயில்லையே, நல்லா பேசுறானே, லாஜிக்கா பேசுறானே, தீக்காக்காரன் அதை விட லாஜிக்கா பேசுவோம். அதுக்காக நம்ம தீக்கா கொள்கைக்கு பேர முடியுமா? என்ன கொள்கை? கடவுளே இல்ல, நாத்திக கொள்கை, நாஸ்திக கொள்கைக்கு நம்ம போக முடியுமா? அவன் நினைச்சிட்டு இருக்கா நான் தான் பெரிய அறிவாளி, கடவுள் என்று சொல்பவன் முட்டாள், நான் தான் பெரிய அறிவாளி. அப்ப அவன் கூட்டத்துல போய் சேர்ந்துருவோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ இந்த மாதிரியான ஒரு நோய் நமக்கு இருக்கக்கூடாது. இதுல இருந்து நம்ம பெற வேண்டிய மிக முக்கியமான பாடம், குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா, மார்க்கத்துல ஒரு விஷயம் ஊர்ஜிதமாக்கப்பட்டு சொல்லப்பட்டுருச்சுன்னா, அதை நான் அப்படியே ஆமன்னா சல்லம்னா ஈமான் கொண்டு கட்டுப்பட்டு சமயனா ஆத்தானா கேட்டோம் கீழ்ப்படிந்தோம்னு கேட்டோம் நம்பிடணும், அவ்வளவுதான். அந்த நம்பிக்கைக்கு பேர் தான் ஈமான். இந்த இது ஆராய்ச்சி பண்றா பார்த்தீங்களா, இது எப்படி சாத்தியம்? வானம் எங்கே இருக்கிறது, பூமி இங்கே இருக்கிறது, முதல் வானம், 7வது வானம், இரவு பகல் 24 மணி நேரம் 42 மணி, இப்படிங்கிற இந்த ஆராய்ச்சி எல்லாம் குர்ஆன் ஹதீஸ்ல கொண்டு வந்து ஏதாவது ஒரு செய்திகளை எவனாவது மறுத்தான்னா விளங்கிக்கோங்க, அவன் குழப்பவாதி, அவன் அபூஜகருடைய வகையறான், அவன் அபூஜகருடைய நோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றான். அப்ப இப்படி குழப்பம் பண்ணினாலும் நம்ம அதை ஏற்றுக்கொள்ளாம குர்ஆன் ஹதீஸ்ல உள்ள விஷயங்களை உறுதியா நம்பினா, இதுதான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஈமான். அதனாலதான் இந்த நிகழ்வை ஒட்டி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பேர் வந்துச்சு. என்ன பேர் வந்துச்சு? அஸ்-சித்தீக் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. சித்தீக்னா என்ன? உண்மையாளர், உண்மைப்படுத்தக்கூடியவர். அப்ப நபி என்ன சொன்னாலும் உண்மைப்படுத்துறார், நபி என்ன சொன்னாலும் உண்மைப்படுத்துவார். இந்த மாடு பேசிச்சு நபி சொன்னாங்கன்னு வைங்களேன், மாடு பேசுமா இப்படி கேட்க மாட்டாங்க. நம்மளா இருந்தா என்ன கேட்போம்? மாடு பேசுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். அபூபக்கர் யோசிக்க மாட்டார். நபி சொல்லிட்டாங்கல்ல மாடு பேசு, ஆமா இந்த மாடு பேசுச்சு, நம்பிடுவாங்க. இந்த ஓனாய் பேசு. அதனாலதான் ஒரு சந்தர்ப்பத்துல கூட ரசூலுல்லாஹி ஒரு செய்தியை சொல்லும் போது, ஒரு மாடு பேசிச்சுன்னு ஒரு வரலாறு செய்தியை சொல்றாங்க. வரலாற்றுல ஒரு ஓனாய் பேசியது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றாங்க. இப்ப கூடியிருந்த மக்கள்லாம் சுப்ஹானல்லாஹ், மாடு பேசியதா, சுப்ஹானல்லாஹ் ஓனாய் பேசியதா? அப்ப நபி என்ன சொன்னாங்க தெரியுமா? இதை நான் நம்புகிறேன், அபூபக்கர் நம்புகிறார், உமர் நம்புகிறார். நபி இப்படி சொல்லும் போது அந்த இடத்துல அபூபக்கரும் இல்ல, உமரும் இல்ல. ஆனா நபி ஏன் சொன்னாங்க அப்படி? அவங்க இந்த செய்தியை கேட்டா கன்ஃபார்மா நம்புவாங்க. இப்ப நபி அவர்களை எந்த அளவுக்கு அபூபக்கர் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க, உமர் ரலியல்லாஹு மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. மக்கள் என்ன ஆச்சரியப்படுறாங்க, சுப்ஹானல்லாஹ் மாடு பேசுமா, சுப்ஹானல்லாஹ் ஓனாய் பேசுமா? இப்ப நபி சொல்றாங்க, மக்களுக்கு ஈமான் என்னன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு நபி சொன்னா மாடு பேசுமான்லாம் பார்க்க கூடாது. எல்லா மாடும் பேசுனா நபி சொன்னாரு? வரலாற்றுல ஒரு நிகழ்வுல ஒரு மாடு ஒரு நேரத்துல பேசுச்சு, ஒரு நேரத்துல ஒரு ஓனாய் பேசிச்சு, நபி சொன்னா அதை நம்பணும். அப்ப அபூபக்கர் அந்த இடத்துல இல்ல, உமர் ரலியல்லாஹு அந்த இடத்துல இல்ல. ஆனா நபி சொல்றாங்க இதை நான் நம்புகிறேன். ஏன் நபி நான் நம்புகிறேங்கிறாங்க? அதை சொல்லி கொடுத்தது யாரு? நபிக்கே சொன்னது யாரு? அல்லாஹ். அப்ப அல்லாஹ் சொன்னா முதல் நம்ப வேண்டியது யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்புவாங்க. அதனால நான் நம்புகிறேன், அபூபக்கர் நம்புகிறேன், உமர் நம்புகிறாங்க. இதுதாங்க அந்த சஹாபாக்களுடைய ஈமான். ஈமான்னாலே இது மத்தவங்க பார்வையில பார்த்தா குருட்டு நம்பிக்கை. மத்தவங்க என்ன சொல்லுவாங்க, இப்படியா ஒரு கூட்டு, இது அப்படிதான் நம்பணும். குருட்டு அல்லாஹ்வுடைய ரசூலை கண்ணோடி நம்பணும். அது குருட்டு நம்பிக்கை கிடையாது. ஆனா மத்தவங்க சொல்லுவாங்க அது குருட்டு நம்பிக்கை, எந்த ஆராய்ச்சியும் செய்ய மாட்டேன், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஒண்ணு சொல்லிட்டா அதை எந்த விதமான ஆராய்ச்சி செய்ய அப்படியே நம்புறது. அதுதான் ஈமான், அதுதான் நம்பிக்கை அப்படிங்கிற பாடத்தை அல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அபூஜகலுக்கு அடிச்சாரு போற அடி அபூபக்கர், அவன் அதிர்ந்து போனான். இவ்வளவு சொன்ன பிறகு இந்த மனுஷன் இப்படி நம்புறாரு, என்ன இவங்க நம்பிக்கை, என்ன தோழர்களை உருவாக்கி வச்சிருக்காரு.
அதிர்ந்து போன அபூஜஹல். அப்ப இப்படி ஒரு சோதனை. ஆனா குஃபார்கள் அவங்களுக்கு ஒரே கொண்டாட்டம். நபிசல்லாசவங்களை எப்படியாவது மடக்கிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, நபிகளாட்ட கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில நபிகளார் நிக்க வச்சு, அப்படியா, ஏன்னா நபி ஸல்லல்லாஹு பைத்துல் முகத்தஸ்க்கு போகல இது வரைக்கும். அவங்க வரலாற்றுல இதுக்கு முன்னாடி, அது இப்பதான் போனாங்க. இதுக்கு முன்னாடி அவர்கள் பைத்துல் முகத்தஸ்க்கு பயணம் பண்ணியது இல்லை. மக்காவுல உள்ள எல்லோரும் கூட பயணம் பண்ணியது இல்லை. குறிப்பிட்ட சிலர் தான் அந்த மஸ்ஜிதுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அப்படி போனவங்க எல்லாம் குஃபார்களா இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா, நீங்க பைத்துல் முகத்தஸ்க்கு போனீங்களா, அப்ப சொல்லுங்க பைத்துல் முகத்தஸ் எப்படி இருக்கும், நாங்க பார்த்திருக்கோம், போன எங்களுக்கு தெரியும், பைத்துல் முகத்தஸ் இப்படித்தான் இருக்கு எங்களுக்கு தெரியும், நீங்க சொல்லுங்க. நபிகளார்ட்ட கேட்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் உதவி பண்றான். மறுபடியும் அந்த பைத்துல் முகத்தஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களுக்கு காட்டப்படுகிறது. நபி அவர்கள் அதை பார்த்து இவர்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த கேள்விக்கும் நபி அவர்கள் மிஸ் பண்ணல. எல்லா கேள்விக்கும் சரியான பதில சொன்னாங்க. பதில மட்டும் சொல்லல, எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, நபி அவர்கள் பயணம் முடிச்சுட்டு மக்காவுக்கு திரும்பினாங்கல்ல புராக் வாகனத்துல, அப்ப மக்காவுல இருந்து சிரியாவை நோக்கி ஒரு வாகன கூட்டம், ஒட்டக கூட்டம் போய்கிட்டு இருக்கு. வியாபாரம் செய்யறதுக்காண்டி மக்காவுல இருந்து எங்க போகுது, சிரியாவுக்கு போய்கிட்டு இருக்கு. அந்த ஒட்டக கூட்டத்தை பத்தி உள்ள தகவல்களையும் சொல்றாங்க. அதுல எத்தனை பேர் இருப்பா, எத்தனை ஒட்டகம் இருக்கு, அந்த ஒட்டகம், அந்த கூட்டத்துல ஒரு ஒட்டகம் ஓடி போச்சு, அதையும் நபி அவர்கள் சொல்றாங்க. அதுல ஒரு ஒட்டகம் ஓடி போச்சு, மிஸ் ஆயிடுச்சு. இப்படி விஷயங்களை எல்லாம் சொன்னோடையுமே ஒண்ணுமே பேச முடியல. இந்த குஃபார்களால் ஒண்ணுமே பேச முடியல. அப்படியே அமைதி ஆயிட்டான். ஆட்டம் போட்டவங்க அமைதி, கச்சிட்டு அமைதி ஆயிட்டான். இது என்ன பிரம்மாண்டம், ஆச்சரியம்! இப்படி ஒரு உண்மையை யாராவது சொல்ல முடியுமா? நம்பாமலும் அவனுக்கு இருக்க முடியல, நம்பவும் முடியல. இது அவனுக்கு வந்த குழப்பம். ஆனா மூமின்களை பொறுத்தவரை இந்த பரீட்சையில அவங்க வைக்கவே இல்லை. அப்படியா, நீங்க போனீங்களா, அந்த பள்ளிவாசல் எப்படி சொல்லுங்க. இது கேட்டது முஸ்லிம் இல்ல, கேட்டது யாரு? இந்த பரிசோதனை வச்சவன் யாரு? காஃபிர் தான் வச்சான், முஸ்லிம் வைக்கல. முஸ்லிம்கள்லாம் ஒரு வார்த்தையில முடிச்சுட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னா உண்மை போப்பா அப்படின்ட்டாங்க. இது என்ன சொல்லிட்டு இருக்க, இதை விட பெரிய விஷயத்தை நான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன். இதை விட பெரிய விஷயம் என்ன? அல்லாஹ்விடம் இருந்து எனக்கு செய்தி வருதுங்கிறது இதை விட பெரிய விஷயம் இல்லையா? இங்க இருந்து அவங்க பைத்துல் முகத்தஸுக்கு போனதை விட பெரிய விஷயம் தான். அல்லாஹ்விடம் இருந்து செய்தி வருது, என் உள்ளத்தில் ஜிப்ரீல் இறங்குகிறார். என் உள்ளத்தில் ஜிப்ரீல் இறங்கி அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கொட்டுகிறார். என் நாவில் வெளிப்படக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் என் வார்த்தைகள் அல்ல, அல்லாஹ்வுல் ஹக் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வார்த்தைகள். இதுதான் பெரிய விஷயம். அதையே நான் நம்புறேன். இவர் இங்கிருந்து அங்க போனாரு, அங்க இருந்து இங்க வந்த, இதை நம்ப மாட்டேனா? இதை நம்பியவன் இதை நம்ப மாட்டேனா அப்படின்னு சொன்னாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப இதுல சஹாபாக்களுடைய ஈமான் தெளிவாச்சு, பலவீனமான ஈமான் வடிகட்டப்பட்டது. குஃபார்கள் அவன் எப்படி அப்படித்தான் இருப்பான். சில பேருக்கு ஹிதாயத்து கிடைக்கும், சில பேர் நம்ம திருத்த முடியாது, அல்லாஹ்வுடைய கையில தான் உண்டு. அப்ப காஃபிரா இருந்தா இதுக்கப்புறமா அபூஜஹல் குஃப்ர்ல தானே இருந்தான். இவ்வளவு பெரிய அத்தாட்சியை பார்த்து பதில் சொல்ல முடியாது, எல்லா செக்கையும் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி சோதனை பண்ணி தோத்து போய், ஆனால் நபியை நம்பல, அவன் காஃபிரா தான் மூத்தா பண்ணான். இப்படியும் மனிதர்கள் உண்டு. அப்ப இந்த நிகழ்வு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நடத்தி காட்டினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கண்ணியம், ஒரு ஈமானாக, ஒரு ஈமானுடைய அடையாளம். இந்த மேராஜ்ங்கிறது நல்ல விளங்கிக்கோங்க. அதுல நிறைய படிப்பினைகள், அதுல ஈமானிய படிப்பினை. ஈமான்னா என்ன? இப்ப தொழுக ஈமான்ங்கிற ஒரு பாடத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதுல நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான். சஹாபாக்கள் எவ்வளவு அடக்கமா நம்பினாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், அவங்களுக்கு ஒரு மன ஆறுதல், நபிமார்களுடைய சந்திப்பு, இப்படி பல்வேறு அட்டாட்சிகள். இதுல குஃபார்கள் இன்னொரு குழப்பத்தையும் பண்ணாங்க இந்த விண்ணுலக பயணத்துல. என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த ஜக்கும் மரத்தை பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, சொன்னாங்க அல்ல, அந்த ஜக்கும் மரத்தையும் குர்ஆன்ல என்ன சொல்றான்னா,
இன்னா ஜஅல்நாஹா ஃபித்னத்தன் லிஸ்ஸாலிமீன். இந்த ஜக்தும் நரகவாசிகளுடைய உணவாக இருக்கக்கூடிய ஜக்தும் மரத்தை அநியாயக்காரர்களுக்கு சோதனையாக நாம் ஆக்கியிருக்கின்றோம். இதையும் அல்லாஹ் சோதனை என்று சொல்கின்றார். இந்த பயணத்துல அல்லாஹ் நபிகளாருக்கு காட்டினா இல்ல, இப்ப நபிகளார் வந்து சொல்றாங்க, இன்னஹா தஹ்ருஜு ஃபி அஸ்லில் ஜஹீம், நரகத்துடைய அடியிலிருந்து அந்த மரம் வளரும் அப்படின்னு நபி அவர்கள் சொன்னாங்க. இப்ப குஃபார்கள் கேட்டாங்க, மரம் நெருப்புல எப்படி வளரும்? மரம் நெருப்பு, அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ் சொல்றான் நரகத்துடைய அடியிலிருந்து அந்த மரம் வளரும். அப்போ ஒரு மனுஷனுக்கு, அல்லாஹ்வை பயந்தவனுக்கு, நரகத்துல இப்படி ஒரு மரம் உண்டா? நம்ம பார்த்திருப்போம், நரகம் தண்ணீர்ல வளரும், மண்ணுல வளரும், இப்படிதான் நம்ம பார்த்திருப்போம். இது நம்ம நரகத்துல வளருது. அப்ப இப்படிப்பட்ட முள் மரம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி பயப்படணும். பயப்படுறதுக்கு தான் அல்லாஹ் அந்த செய்தியை சொல்றான். அது பயம் வர்றவங்களுக்கு வரும், ஈமான் உள்ளவங்களுக்கு வரும். ஆனா இவன்கிட்ட குஃபுர்ல இருக்கு, இவன் காஃபிராவுல இருக்கிறான். இப்ப இவனுக்கு பயம் வரல, இவனுக்கு கேலி, கிண்டல், நையாண்டி, அல்லாஹ்வுடைய வார்த்தைய, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தைய கேலி, கிண்டல், நையாண்டி பண்றான். பயம் வரல. நரகத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, நரகத்துக்கு மேல அவனுக்கு பயம் வரல. அவனுக்கு அதுல ஒரு அறிவாளிமாய் நினைச்சுக்கிட்டு இப்படி கேள்வி கேட்கிறான்னா ஏன் கேட்கிறான்? அவன் தன்னை அறிவாளி நினைச்சுக்கிட்டு கேட்கறான். அதான் அர்த்தம். அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தை தப்பானது, இதுல குறைபாடு, இங்க குறையில்லை என்ற ஒரு எண்ணம் அவன் உள்ளத்தில் இருக்கு. அதனாலதான் இந்த குஃபுர் அவன் கிட்ட வருது. அப்ப அவன் சொல்றான், நரகத்துல எப்படி மரம் வளரும்? மரம் நெருப்பு பட்டாலே கருகிவிடும், மரத்துக்கு தண்ணீர் தேவை. ஆனால் இந்த மரம் எப்படி நரகத்துல வளரும்? நரகம் வந்து கொடுமையானதுங்கிறீங்க, அங்க எப்படி மரம் இருக்கும்? லாக் பண்ணிட்டோமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க மறைச்சிட்டோமா? அப்ப இவன் பெரிய அறிவாளி நினைச்ச கேள்வி. ஆனா இது பெரிய கேள்வியா? அறிவுபூர்வமான கேள்வி, இது முட்டாள்தனமான கேள்வி. ஏன் உலகத்துல உள்ள மரம் அந்த மரம், நரகத்துல அல்லாஹ் அடைச்ச மரம், அது எப்படி வேணாலும் இருக்கும். அல்லாஹ் நினைச்சா நெருப்பு கூட குளிரும். நீ என்ன நெருப்பு சுடுன்னு சொல்லிட்டு இருக்கிற, நெருப்பு கூட குளிரும். அல்லாஹ் மாத்தினாலும் இல்லையா? முடியும். உனக்கு முடியாம இருக்கலாம். இன்னைக்கு நிறைய நெருப்பை தான் என்ன செய்யறான், குளிர்ச்சியை மாத்திக்கிட்டு இருக்கிறான். ஏசி ஒர்க் ஆகுது, என்ன அது ஒரு சூட்ல தானே என்ன செய்யுது, கரண்ட்ல தானே ஒர்க் ஆகுது. அப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனா அந்த ஆராய்ச்சியெல்லாம் நமக்கு தேவையில்லை. மூமீன்களை பொறுத்தவரை அல்லாஹ் சொல்லிட்டாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டாங்களா, அதை அப்படி நம்பிக்கிட்டே போயிடுவாங்க. அப்படித்தான் இந்த விஷயத்திலையும் மூமீன்கள் சஹாபாக்கள் நம்பினாங்க. எந்த ஆராய்ச்சிக்கு அவங்க போகல, குதர்க்கமான கேள்விகளுக்கு போகல, விதண்டாவாதத்துக்கு போகல, அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளை எதிர்த்து கேள்வி கேட்கல, அதை எதையும் மறுக்கல, ஆராய்ச்சியே போகல. அவங்க கஷ்டப்படவே இல்லைங்க, சொல்லப்பட இல்லை, கஷ்டப்படவே இல்லை. கஷ்டம் யாருக்கு? அதுக்குள்ள போய் உட்கார்ந்து நோண்டிக்கிட்டு இருக்காங்களே அவனுக்கு தான். யோசிச்சு ஒரு நேரத்தை பைத்தியமா மாறிடும். ஆனா அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டாங்க, அதை மிஞ்சி உண்மை வேற என்ன இருக்கு? ஆமன்னா சல்லம்னா அப்படின்னு சொல்லிட்டா நம்ம கஷ்டப்படுறதுக்கு வேலை இல்லை. நம்பிடுவோம். நம்ம ஈமான், நம்பிக்கை, அஹ்லாக், எல்லாம் இஸ்லாம் எல்லாமே சரியா இருந்துச்சு. ஆனா இந்த யோசிக்கிறேன், ஆராய்ச்சி பண்றேன்னு போய் இப்படி யோசிக்கிறதா கடைசியில குஃப்ருக்கு போயிடும். இப்ப அல்லாஹ் நீ பயப்படணுங்கிறதுக்காக சொன்ன ஒரு விஷயம் மேலும் உன்னை குஃப்ரில் தள்ளியது. நாம அவர்களுக்கு பயமுறுத்துறோம், ஆனா நம்முடைய வார்த்தைகள் இவர்களுக்கு மென்மேலும் இறை நிராகரிப்பை அதிகப்படுத்துகிறது. மென்மேலும் காஃபிரான். மனிதர்கள் மோசமான, நல்லவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. பயப்பட பயந்துடும், அல்லாஹ்வுடைய வார்த்தை சொன்னா அஞ்சிருவான், நரகம் சொன்னா நடிக்கிருவான். இது மூமியினுடைய பண்பு. ஆனா நரகம்னு சொல்லியும் கூட அவனுக்கு என்னது, லாஜிக் தான் பெருசா தெரியும், அவன் அறிவு தான் பெருசா தெரியும், விதண்டாவாதம் தான் பெருசா தெரியும். இதுலதான் வழிகிட்டு போன. எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி பல்வேறு கொள்கை சார்ந்த, அக்கீதா சார்ந்த பாடங்களை இந்த மேராஜ் உன்னலக பயணம் உள்ளடக்கியிருக்கு. மிக முக்கியமான ஒரு நம்ப வேண்டிய நம்பிக்கை, சொர்க்கமும் நரகமும் படைக்கப்பட்டு இருக்கிறது. இதையும் நம்ம தெளிவா நம்பணும். ஏன்னா ஒரு சில பேர் சொல்றாங்க, குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க, சொர்க்கம் படைக்கப்படல, நரகம் படைக்கப்படல, இனிமேதான் படைக்கப்படும்.
முஸ்லிம்களுடைய குர்ஆன் ஹதீஸ்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, சொர்க்கமும் நரகமும் படைக்கப்பட்டு இருக்கு. இந்தஹா ஜன்னத்துல் மஅவா, சித்ரத்துல் முன்தஹா, அங்கேதான் மஅவா என்ற சொர்க்கம் இருக்கிறதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். உஇத்தத் லில் முத்தகீன், பயபக்தியாளர்களுக்கு தயாராக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நரகத்தை பத்தி சொல்லும் போது நான் காஃபிர்களுக்கு இனிமே படைப்பேன் உருவாக்குவேன்னு சொல்லல, உஇத்தத், காஃபிர்களுக்கு தயாரா ரெடியாக வைக்கப்பட்டிருக்கு. இப்ப நரகம் சொர்க்கம் எல்லாமே படைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம நம்பணும். ஆக இது போன்ற படிப்பினைகளை உள்வாங்கியவர்களாக இந்த படிப்பினைகளை பெற்று இந்த சம்பவத்தை உணர்ந்த மக்களாக, விதத்துகள் செய்யாமல் சரியான முறையில் புரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.